வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு பிள்ளையாரப்ப என்னத்தை எழுதி போட்டு இருக்காரு? மடையா, அடுமடையா. மடையா அப்படிங்கிற சொல்லுக்கு இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்? சரியான முட்டாள் அப்படிம்பீங்கல்ல. மடையன்னா யாரு அப்படின்னா மக்கு, முட்டாள். அதுவும் அடுமடையானாக்கா ரொம்பவே முட்டாள், இல்லாட்டா மட சாம்பிராணி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. மட சாம்பிராணிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க, தெரியுமா? அப்பெல்லாம் என்ன செய்வாங்களாம், ஒரு சைவ மடத்துல ஆண்டிகள்லாம் எல்லாரும் இருப்பாங்களாம். அவங்கெல்லாம் வீடு வீடா போய் அரிசியும் வாங்கிட்டு வருவாங்களாம். சில பேர் வீட்டுல இங்க புகை போடுறது, கோயில்ல புகை போடுறதுக்காக சாம்பிராணி தருவாங்களாம். இந்த சாம்பிராணியை நீங்க திறந்து வச்சீங்கன்னாக்கா அதோட அந்த மனமோ அதோட குணமோ போயிடும். காத்துல ஈரம் இருக்குல்ல, அது கலந்து மொக்கையே ஆயிடும். அதனாலதான் அதை நீங்க நெருப்புல போட்டீங்கன்னா புகையும் வராது, வாசனையும் வராது. அட மட சாம்பிராணி. மடத்துல ஒரு கொட்டி வச்சிருப்பாங்களாம், மூட மாட்டாங்களாம். அவன் கொண்டு சாம்பிராணியை போட்டு போயிடுவானாம். அதனாலதான் அது மட சாம்பிராணி. அதாவது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. நீங்க என்ன சொல்வீங்க இங்கிலீஷ்ல? யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படிம்பீங்கல்ல, அதுதான். ஆனா நான் சொல்ற மடைகள் யாரு தெரியுமா? நீராண்மையில் மேலாண்மை அதிகமாக இருந்தது நம் தமிழ்நாடு. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டா இந்த மடையரை வச்சுதான். எல்லா இடத்துலயும் ஏரிகள் இருக்கும், பாசனத்திற்காக நல்லா நிரம்பி இருக்கிற போது ஒருத்தன் வருவான். அவன் அதுக்குன்னே பழக்கப்பட்டவனாக இருப்பான். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல குழாய், அதை இங்கேருந்து அங்க விட்டு இருக்கிறோம், இதை திறந்து விட்டுருக்கோம், ஸ்லூயிஸ் திறக்கிறோங்கிறீங்கல்ல, ஸ்லூயிஸ். அதெல்லாம் இல்லை. நல்ல வைரம் பாய்ந்த ஒரு மரக்கட்டையை எடுத்து உள்ளே குடைந்து விடுவார்கள். குடைஞ்சா குழா மாதிரி ஆயிடுமா? அத ஏரிய தூர்வாரும் போதே முதல்லயே சொருகி வச்சிருவாங்க. சுத்தி கல்லு புல்லு அதெல்லாம் வச்சு, அப்பெல்லாம் சிமெண்ட் கிடையாது இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா அடைச்சிருவாங்க. இந்த குழாய் இருக்கு பாருங்க, வைரம் பாய்ந்த மரக்கட்டையில் குடையப்பட்ட அந்த குழாய் அந்த பக்கமா விட்டுருவாங்க. மேல பாதையெல்லாம் இருக்கும், அந்த ஏரி கரையெல்லாம் இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு அந்த மரத்தை குடைஞ்சு விட்டு வச்சிருப்பாங்க. மழை பெய்யும், ஏரி ரொம்பிடும். ஆஹா, ஊர் உடைச்சுக்கிட்டு இப்ப அப்படியே ஊரெல்லாம் முழுக போறதுங்கிற நிலை வரும்பொழுது மடையா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவன் தான் மடையை பார்த்து கொள்பவன், அவன் தான் மடையன். உண்மையில அந்த மடையனை நினைச்சா நம்ம கையெடுத்து கும்பிடணும். இந்த ஏரி ஓரத்துல எல்லாம் மடக்கருப்ப சாமின்னு இருக்கும். மடக்கருப்பல்லவர், மடையர்களை காப்பாற்றுகின்ற கருப்பர். கருப்பா என்னை காப்பாத்து, இப்ப ஏரி உடைச்சுக்காம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த தண்ணிக்குள்ள குதிச்சு மூச்சை அடக்கி கீழே போய் இந்த மடைய நான் திறந்து விடணும். இந்த புல்லுகள்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அத அப்படியே இந்த மூச்சை அடக்கி எல்லாத்தையும் எடுத்து விட்டேன்னா இந்த தண்ணி வேகமா அடுத்த பக்கம் போகும், அவனை அடிச்சுன்னு போயிடக்கூடாது. அதுக்காக எவ்வளவு ஜாகிரதையா அவன் அங்க இருக்கிற ஏதோ ஒரு பற்றுக்கோடை பிடிச்சுக்கிட்டு, விளைஞ்ச ஒரு வேறு ஈரெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இந்த தண்ணிய விடுவான். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏரி தண்ணி இறங்குதாங்கிறத பார்த்துட்டு தான் இவன் மேல வருவான். அந்த மாதிரி ஒரு முறையும் ஏரி நிரம்பி அவனுக்கு அந்த ஊரையே காப்பாத்தணுங்கிற நிலைமை வரும்போது பிள்ளை குட்டிகள்கிட்ட பிரியாவிட சொல்லி கும்பிட்டுட்டு போவானாம். நான் வந்ததோட சேர்த்தி, இல்லைன்னா மடக்கருப்ப சாமி பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு போவாங்களாம். உண்மையிலேயே இந்த மடையர்கள்ங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா நான் தியாகிகள்னு போடுவேன். காரணம், உயிரை பணயம் வைத்து ஒருத்தன் அப்படியே நிரம்பி வழிஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு ஏரிக்குள்ள ஒருத்தன் குதிக்க முடியுமா? ஆழம் வரைக்கும், எவ்வளவு ஆழம் இருக்கும் அது வரைக்கும் அவன் மூச்சை பிடிச்சுட்டே போய் அந்த அங்க இருக்கிற அந்த குழாய் இருக்குல்ல, இந்த மரக்குழாய், அத அவன் திறந்து விட்டு இந்த தண்ணி அடுத்த பக்கம் போறது, வேகமா போறதுங்கிறத நிச்சயம் பண்ணிட்டு தான் மேல வருவானாம். அப்பேற்பட்டவர்கள் மடையர்கள். நான் சொல்றது இந்த மடையை காப்பவர் மடையர்கள். அதே நீராணிகர் அப்படிம்பாங்க. அதாவது நீரோட அளவை ஒருத்தன் பார்ப்பான். அப்புறம் அங்கேருந்து இது
ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ஆள் வச்சிருந்தாங்க. அதாவது நீராண்மையில் மிகச்சிறந்த தமிழ்நாடுன்னு முதலே சொன்னேன். நீர் மேலாண்மைங்கிறது ஒரு தனி. நீ அதை பார்த்துக்கோ, நீ அதை பார்த்துக்கோ, நீ மடைய பார்த்துக்கோன்னு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை இருந்ததுதான். எத்தனை பள்ளம் அப்படின்னு பாக்குறவரை பள்ளக்கர்ணீகர்னுட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்கு தெரியுமா இது இவ்வளவு ஒரு அளவெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த காலத்து. இப்ப நம்ம அடி அங்குலங்கிறோம்ல, அப்ப அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் ஒரு கிராமமோ ஒரு ஊரோ நல்லா இருக்கணும்னா எத்தனை பேர் உழைச்சிருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன புராணத்துல மடையர்கள் 2 பேர். ஒன்னு நளன், இன்னொருத்தன் பீமன். நளன அடுமடையா அப்படின்னே சொல்லி இருக்கிறாரு இந்த நளவெண்பால. அடுமடையா, அடு அப்படின்னாக்க சமைத்தல், அதனாலதான் அடுப்புன்னு பேரு. எங்கே நாம் சமையல் செய்கிறோமோ அது காரணம். எவ்வளவு அழகா தமிழ்ல வார்த்தைகள் பாருங்க. அடுப்பு அப்படின்னாக்க அங்கே அடுதல், அடுதல்னா சமைத்தல் ஆச்சா. அப்ப அடுமடையா, சமைக்கின்ற மடையானாக்கா இந்த சமையலை பார்த்து கொள்பவனே. மடையர்கள் உண்மையிலேயே அந்த மடையர்கள் அல்ல, இந்த தண்ணி பார்க்கிற மடையர்களும் உயர்வுதான், சமையல் செய்கிற ஆண்களும் மடையர்கள். இதே பெண்களை யாரும் மடைச்சி என்று சொன்னதில்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு இயற்கையாக வரும். ஒரு ஆண் வீர ஆண் சமைக்கணும்னா இல்லையா. அப்ப பீமனும் அப்படித்தான். பீமனும் நலபாகம் பீமபாகம் என்று சொல்வார்கள். எனக்கு இந்த சமையல் அப்படின்னு சொல்கிற பொழுது ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு சுட சுட எல்லாம், அப்ப ராமானுஜர் அவருடைய மேற்பார்வையில ஸ்ரீரங்கத்துல எல்லா காரியங்களும் நடக்கிறது. அவருக்கு எது நடந்தாலும் ஒழுங்காக நடக்க வேண்டும், சரியாக நடக்க வேண்டும். எப்படி முறையோ ஏனோ தானோ என்று இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதுதான் அவர். அப்ப மடையன் நம்ம சொன்னேன் இல்லையா. இந்த மடையன் எங்க சமைப்பான், அந்த இடத்து பேரு மடைப்பள்ளி. இன்னைக்கு அத கோவில்ல இருக்கிறதுனால திருமடைப்பள்ளி அப்படிங்கிறோம். மடப்பள்ளியில போ சுட சுட வடை கிடைக்கும் அப்படிம்பாங்கல்ல, சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ண வடை தான், அத திருமடப்பள்ளி அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ அவருடைய மேற்பார்வையில எல்லாம் நடக்குமா. ஒரு தரமும் சுட சுட நிவேதனம் பெருமாளுக்கு படைக்கப்பட்டு திருப்பி கொண்டு வரும் பொழுது ராமானுஜர் என்ன பண்ணுவாராம், இந்த தட்டை எடுத்து அப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் பாப்பாராம். இத அங்க அந்த பரிசாரகர்கள், அந்த அங்க வேலை செய்யறவர்கள் இதெல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம், இது நியாயமா, நாம என்ன கொஞ்சத்தை திருடி வச்சுக்கிட்டா சுவாமிக்கு நிவேதனத்துக்கு எடுத்துன்னு போவோம், நம்மள அவர் சந்தேகப்படுறாரு பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். நான் நேத்து கூட பார்த்தேன், எல்லா பாத்திரத்தையும் அப்படி திறந்து 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 பாக்குறார், குறைஞ்சிருக்கான்னு பாக்குறாரா, இல்ல நம்ம அவர் சொன்ன அளவுல தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எனக்கு இது அவர்கிட்ட எப்படியான்னு இதை கேட்கணும்னு யார் போய் கேட்க முடியும். அப்ப இது அரசல் புரசலாகன்னு தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா. அரசல் புரசலாக அவரோட காதுல விழுது. அப்ப எல்லா அந்த மடைப்பள்ளிக்காரர்களையும் கூப்பிட்டார். என்ன, உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இல்லையா, நான் எதுக்கு நீங்க பிரசாதம்லாம் நிவேதனம் செஞ்சு முடிச்ச உடனே கொணுந்தக வச்ச உடனே நீங்க கொஞ்சம் எடுத்துருக்கீங்களா, நான் பாக்குறேன் நீங்க நினைக்கிறீங்களா, பைத்தியங்களா, நான் அந்த நம்பிக்கை இல்லாமலா, அதாவது அரங்கனுக்கு செய்கின்ற போது யாராவது அராஜகம் செய்வார்களா, என்ன அப்படி நினைக்கலாமான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், அர்ச்சாவதாரத்தில் சுவாமி கண்ணால் பார்ப்பாரே தவிர அவர் எடுத்து உண்ண மாட்டார். இருந்தாலும் ரங்கன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவ்வளவு உள்ளன்போட நம்ம எல்லாம் பரிமாறுறோமே, அவருக்கு படைக்கிறோமே, அதை தொட்டு சாப்பிட்டுருப்பாரா, அவருடைய மோதிரம் அணிந்த விரலுடைய எங்கேயான்னு ஒரு தடம் தெரியாதாங்கிற ஒரு ஆசையில நான் ஒன்னொன்னையும் திறந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவ எல்லாரும் அப்படியே சாஷ்டாங்கமா அவருடைய காலில் விழுந்து, இந்த இடத்துல நாம ஒண்ணு கவனிக்கணும், ராமானுஜருக்கு நிர்வாக திறமை மட்டுமல்ல, அவருக்கு எவ்வளவு பக்தி இருந்தால் அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் நிச்சயமாக இறங்கி எல்லாத்தையும் சாப்பிட மாட்டார். ஆனாலும் சூக்ஷ்ம ரூபமாக நம்ம இவ்வளவு அன்பா பண்றோமே, அதுல கொஞ்சத்தை எடுத்தான்னு சாப்பிட்டுருப்பாரா, அந்த விரல் பதிந்த தடம் கிடைக்கிறதான்னு பாக்குறேன்ன பொழுதுதான் அவருடைய அன்பின் ஆழம் என்ன என்று புரிந்தது. இப்ப அவர்கள்லாம் ஒத்தர என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டாங்க, நீ மடையன் நானும் மடையன்டா,
நம்ம சமையல் பண்ற மடையம் மட்டும் இல்லை, நிஜமாவே மடையன் அப்படின்னாங்களே. ஏன்னா ஒரு குருவின் ஒரு தன்மையை புரிந்து கொள்ளாதவன் மடையன் தானே. அதே குரு அருள் இருந்தார் எப்பேற்பட்ட மடமையும் போகிவிடும் இல்லையா? அந்த குருவின் அருள்னா மடையங்கூட பெரிய கவியா மாறலாம். ஆக மொத்தம் குருவருள் வேணும், மடையர்களை போற்ற வேண்டும். நம் தமிழ்நாட்டில் எவ்வாறு அந்த நீர் மேலாண்மைங்கிறது எவ்வளவு உயர்வா இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிற பொழுது எங்கேயோ கொஞ்சம் நெஞ்சு நிமிர்ந்து நாம் பெருமைப்படுகிறோம். ஆனால் உண்மையை பார்க்கின்ற பொழுது இந்த நிமிர்ந்த நெஞ்சு கொஞ்சம் என்று தோன்றுகிறது. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அந்த மாதிரி தோணி இருக்கும் இல்லைங்களா? இன்னும் என்னெல்லாம் கதை வேணும் சொல்றேன். சுட சுட பாலமுது அப்படிங்கிற கதை உங்களுக்கு சொல்ல போறேன். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாளுக்கு அந்த அர்ச்சகர் ஒரு நாளைக்கு பால் நிவேதனம் பண்ணிட்டு இருந்தார். எப்படி கொதிக்க கொதிக்க அந்த பாத்திரத்தை ஒரு ஒரு துணியால பிடிச்சு கொண்டு அப்படியே சாமி கிட்ட வச்சு, பெருமாளே உனக்கு நிவேதனம் பண்றேன் அப்படின்ன பொழுது அங்க இருந்த ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகளில் நடாதூர் ஆழ்வானுடைய பேரன் இத பார்த்துட்டு சுவாமி நீங்க என்னது இது கொதிக்க கொதிக்க சுவாமிக்கு பாலை நிவேதனம் பண்ற, வாய் சுட்டுடாதா? நாம எப்படி பெருமாளுக்கு பால் அம்சம் பண்ணணும் தெரியுமா? அது அப்படியே ஒரு தாய் சர்க்கரையை போட்டு அந்த பாலை ஆத்தி அந்த குழந்தைக்கு தன்னுடைய புறங்கையில் விட்டு கொண்டு அந்த சூடு பொறுக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பொறுக்கிற சூட்ல தானே பாலை கொடுக்கணும் அப்படின்னு பொழுது அந்த அர்ச்சகருக்கு அந்த தப்பு புரியல. அவரோட கடமை பாலை காய்ச்சு கொண்டா துளி சர்க்கரைய போடு, சுவாமிக்கு வச்சு சுவாமி அவனுக்கு வச்சுட்டேன் நிவேதி பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அதுல உள்ளன்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடாதூர் ஆழ்வானுடைய பேரன் அந்த மாதிரி சொன்னதுனால அன்னியிலிருந்து பாலை வெது வெதுப்பா அது குடிக்கிற பதத்துல சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவாங்களாம். அதனால அந்த காஞ்சி வரதன் அவரே மகிழ்ந்து அவருக்கு வாத்சல்ய வரதாச்சாரியார் அப்படின்னு பேர் கொடுத்ததாக ஒரு வரலாறு இருக்கு. அதாவது பெருமாளே மகிழ்ந்து, பெருமாள் பேசி இருக்கார், தனக்கு இந்த விசிறி கைங்கரியம் பண்ணவர்கிட்டயே பேசி இருக்கார், பல விஷயங்களை சொல்லியிருக்கார், ராமானுஜருக்கே சொல்லி விட்டுருக்கார். இதெல்லாம் நடக்குமாங்கிற கேள்வி மட்டும் நீங்க உங்க சந்தேகமே படாதீங்க. நடக்கும், நடந்தது, அன்று நடந்தது, இன்று நாம் நடக்க விடுவதில்லை, அவ்வளவுதான். ஆக அந்த வாத்சல்ய அப்படின்னாக்க அன்பு, அன்பே அந்த பாலை விட இனிமையான ஒரு அன்பு ஒருத்தருக்கு இருந்ததுனால தானே அதை அப்படியே அவருக்கு நிவேதனம் பண்ணி இன்றளவும் அந்த வெது வெதுப்பான பால் வரதனுக்கு உகந்ததுன்னு நினைக்கிற பொழுது அந்த நடாதூர் ஆழ்வானுடைய பேரன் நம்மளுடைய மனக்கண்ணில் அவர் எப்படியோ தோன்றுகிறார். அந்த சிம்ஹாசனாதிபதிகள்ல இந்த நடாதூர் ஆழ்வார்ங்கிற அவர் அம்மாள்னு அழைத்தாராம். அம்மாள் வாத்சல்ய வரதாச்சாரியார் அப்படின்னுட்டு பெருமாள் சொன்னதாக ஒரு கதை. கச்சி வரதனுக்கு இதமான பால்னு தெரியும். விநாயகருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கெல்லாம் என்ன சொல்வீங்க? இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே எச்சில் பெயர் வற்ப வகை இளநீர் வண்டு அப்படியெல்லாம் சொல்லுவோம். கைத்தளம் நிறை கனி அப்பமோடு அவல் பொறி, டவல் பொறின்னு படிப்பாங்க. அது அப்பமோடு அவல் பொறி, கப்பிய கரிமுக நடிவேணி எல்லாம் பாடுவோம் இல்லையா? அப்போ பிள்ளையார் சதுர்த்தி மட்டும் நம்ம ஏன் என்னெல்லாமோ வைக்கிறோம்? அவருக்கு எள்ளு உருண்டை பிடிக்கும், மாவு உருண்டை பிடிக்கும், அந்த பணியாரம் பிடிக்கும், இது பிடிக்கும்னு எல்லாம் போடுறோம்ல. முருகனுக்குன்னு நினைக்கிற போது அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அவருக்கு பஞ்சாமிர்தம் பிடிக்காது, அவருக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தம் நமக்கு பிடிக்கும். அன்னைக்கு வள்ளி கொடுத்தாளே இந்த திணைய நல்லா இடிச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு அதை லேசா வறுத்து உரல்ல போட்டு இடிச்சு அந்த மாவுல கொஞ்சம் தேனை விட்டு பிசைஞ்சு வள்ளி முருகனுக்கு கொடுத்தாளாம். அதனால இன்னைக்கும் அவருக்கு திணை மாவு பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணருக்கு அது மட்டும் ஒரு லிஸ்டே போட்டுடலாம். வெண்ணெய் பிடிக்கும், அது பிடிக்கும், அப்பம் கடந்த சிற்றுண்டி, அது இதுன்னு 4000 திவ்ய பிரபந்தத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவ்வளோ பிடிக்கும். சாமிக்கு புளியோதரை பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும் அப்படின்னுட்டு. ஒரு கதை உண்டு. சௌரிராஜ பெருமாள் கோவில்ல அங்க முனியோதரன் பொங்கல் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க அர்த்த ஜாமத்துல. அதென்ன முனியோதரன் அப்படின்னாக்கா அந்த பேரில் அங்க ஒருத்தர் இருந்தார். அவர் சுவாமிக்கு
பொங்கல் சாதிப்பார். அது எப்படின்னு கேட்டாக்கா 5 பங்கு பயத்தம்பருப்புக்கு 3 பங்கு நெய் விட்டு அப்படி ஒரு பொங்கல் பண்ணி சுவாமிக்கு பண்ணிட்டு இருந்தார். நாட்டுல பஞ்சம் வந்தது. அரசன் சொன்னா அனாவசியமா கோவில்கள்ல எந்த ஒரு ஆடம்பரமான பிரசாதமும் பண்ணக்கூடாது, மக்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்ன பொழுது இவருக்கு என்ன வேலைன்னு கேட்டா அந்த கப்பம் கட்டுற ரூபாயெல்லாம் வசூலிச்சு ராஜாட்ட கொடுக்கணும். இவர் கையில கப்பம் கட்டின ரூபா பார்த்த உடனேவே அந்த பயத்தம்பருப்பை வாங்கி நெய்ய இது பண்ணி எடுத்துட்டு வந்து பொங்கல் பண்ணி சுவாமிக்கு இது பண்ணிட்டு, நீ எங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டியா சுவாமி, அதுக்காக இந்த ராஜா இப்படி எல்லாம் பண்ணலாமா, உனிதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முனியோதரன் அந்த பொங்கலை வச்சான். கையும் களவுமா எல்லாரும் வந்து பிடிச்சு, ஐயா அரசே, உங்களுடைய கப்ப பணத்தில் இவர் பொங்கல் செய்து விட்டார்னோடனே இவரை ஜெயில அடைச்சாச்சு. ஜெயில அடைச்சு அவர் சொன்னார், ராமதாசர் அடைச்சாப்புலதான் பக்தர்களுக்கு இதெல்லாம் உண்டே. அவர் சொன்னாராம், நான் வந்து உள்ளன்போட தானே பண்ணினேன், அதனால இந்த தண்டனை நீ தான் ஏத்துக்கணும்னுட்டாராம் சுவாமிய. அடுத்த நாள் காலம்பரை போய் அர்ச்சகர்லாம் கோவிலை திறந்து பார்த்தா பெருமாள் உடம்பு பூரா பொங்கலா இருந்துதான். அவர், நான் ஆசைப்பட்டு அத்தனை பொங்கலையும் நான் என் மேல தடவின்னு இருக்கேன், என் மேல பூசின்னு இருக்கேன், அவனை போய் ஏன் திட்டுற அப்படிங்கிறப்பல அப்ப அரசன் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானாம். இப்ப இதனால நமக்கு என்ன, இதுல இந்த கதையில நான் என்னங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இறைவனுக்கு செய்ய வரும்பொழுது ஒரு அழுகின 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு போகாதீங்க, வாடின துணூண்டு பூவை கொண்டு போய் கொடுக்காதீங்க. இஷ்டம் இருந்தால் மனம் நிறைந்து நீங்கள் சாப்பிடுவதை விட இன்னும் நல்லதா பழத்தை வாங்கி கொண்டு போய் சுவாமி கிட்ட கொடுங்க. ஆனா நீங்க என்ன பயப்படுவீங்கன்னா, அது அர்ச்சகர் எடுத்துனுடுவாரே அப்படின்னு நீங்க எல்லாம் அதாவது நம்ம மனசு இருக்கே, உண்மையில பக்தி கிடையாது. யாரோ பழம் கொண்டு போனாங்க, நானும் பழம் கொண்டு போறேன், அது அல்ல. நீங்க சுவாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் அவர் திருப்பி கொடுத்ததை நீங்க வீட்டுல கொண்டு வாங்க, அதுதான் பிரசாதம். வீட்டுல வெறுண்ண வடிச்சா அது சாதம், அதையே சுவாமிக்கு படைச்சா அது பிரசாதம் இல்லையா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. கோவிலுக்குங்கிற கோயிலுக்கு தானே அந்த பூ போறோம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். மனைவிக்கு வாங்கி தரும்போது இவ்வளவு ஜாதி பூ வாங்குறோமே, பெருமாளுக்குன்னு வாங்குற பொழுது ஒரு கதம்பம் கொடுத்துருங்க அப்படிங்கிறோம்ல. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்கா, என்னுடைய தலைமுறைக்கும் இப்போ உள்ள தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசம், நிறைய மாறுதல்கள் நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டா, அப்ப எது செஞ்சாலும் பெருமாளுக்கு கோவிலுக்கு வெத்தலை எடுத்து வச்சுப்பாங்க, அதுல பூச்சி இருந்ததுன்னா எடு எடு, என்ன இந்த வெத்தலையை வைக்கிற அப்படிம்பாங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம், அவன் வெத்தலை பட்டியல என்ன சுருட்டி கொடுத்துருக்கானோ அதை கொண்டு போய் கொடுக்குறோம். பெருமாளுக்கோ சிவனுக்கோ முருகனுக்கோ இல்ல பிள்ளையாருக்கோ யாருக்காக இருந்தாலும் தெய்வத்திற்குன்னு நாம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அதுல வந்து 100க்கு 100 பங்கு உண்மை இருக்கணும், நன்மையும் இருக்கணும். அதனாலதான் உங்களுக்கு உங்க குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்கன்னுட்டு. அந்த காலத்துல சில பேர் கஷ்டப்பட்டாங்கன்னா எப்படி நொந்துப்பாங்க தெரியுமா? மத்தவங்களை திட்ட மாட்டாங்க. நான் அள்ளி போட்ட பூவுல எந்த பூ அழுகல் பூவோ, இன்னைக்கு நான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன்பாங்க. ஏங்க, இந்த ஒரு 20 வருஷமா ஒரு அம்மா பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு அழுகல் அரளி பூ போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனும் நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் பாங்களாம். ஆக மொத்தம் இறைவனுக்கு நாம் எது செய்தாலும் சுத்தமான மனதோடு அல்லது சுத்தமான பொருட்களை வைத்து நாம் பூஜை செய்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். இல்லையா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே முடியாது அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி என்ன தெரியுமா? இந்த மானசீக பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அது சிவமானச பூஜான்னு ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். கண்ணை மூடிக்கொண்டு உங்க முன்னால நீங்களே ஒரு லிங்கத்தை எடுத்து வைக்கிறீங்க, நீங்களே ஹிமாச்சலத்துல இருந்து குளிர்ந்த தண்ணீரை எடுத்து அபிஷேகம் பண்றீங்க. இப்படியே இமேஜினேஷன்லயே நீங்க ஒரு பூஜையை பண்ணி முடிக்கலாம். அதுக்கு வைங்களேன், உலகத்துல இருக்கிற ஆப்ரிக்காட் அது இது எங்க ஆஸ்திரேலியால கிடைக்கிற கீவி பழம் எல்லாத்தையும் வாங்கிங்களேன், எல்லாத்தையும் கொண்டு வந்து மானசீகமா வச்சு பண்ணினாலும் பலன் உண்டு. ஆக இன்னைக்கு சாப்பாட்டு விஷயமா பேசிட்டோம். இருந்தாலும் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு உண்டு, நான் அதை தேடி பிடிச்சு மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். பெரியாழ்வார் ரொம்ப அழகா சொல்வார், இந்திரருக்கு காட்டிய சோறும் கரியும் தயிரும்னு ஒரு பட்டியலே போடுவார். சொல்றேன், இந்திரருக்கு காட்டிய சோறும் கரியும் தயிரும் கலந்து உடன் உண்டாய் போலும்
அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் அலரும் என்றும் சென்னல் அரிசி சிறு பருப்பு என்றும் அக்கார நறுனை பாலால் 12 திருவோணம் அட்டேன் என்கிறார். திருப்பதி என்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவு வருது? உடனே சொல்வீங்க திருப்பதிக்கே லட்டா அப்படிலாம் சொல்வீங்கல்ல. இந்த லட்டு எப்படி வந்தது தெரியுமா? இங்க சென்னை அடுத்த புத்தேரின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அங்க ஸ்ரீனிவாச ராகவன் அப்படிங்கிறவர் குடும்பத்தோட மலைக்கு போய் அங்க சமையல்லாம் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்றதுக்கு அவருடைய குடும்பத்துல எல்லாரும் கைங்கரியம் பண்ணுவார்களாம். ஒரு நாளைக்கு ஒரு வியாபாரி எங்கேன்னு எனக்கு நான் வேண்டின்றது எனக்கு நடந்துடுத்து, நீங்க அதனால பெருமாளுக்கு உங்களுக்கு லட்டு பண்ண தெரியுமா, ஒரு பெரிய லட்டுவா பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னாராம். ஒரு பெரிய லட்டு எப்படி பிடிக்க முடியும்? என்ன ஒரு ஒரு 10 கிலோ கடலை மாவு, அதுக்கு தகுந்தமான சர்க்கரை, அப்புறம் நெய், முந்திரி பருப்பு, திராட்சை பழம், ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு பெரிய உருண்டையா நீங்க எனக்கு பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு அவர் அப்படி வேண்டின்றார் போல இருக்கு. அப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த பூந்தி தான். பூந்தியானது லட்டுவாக மாறியது. இப்ப கூட ஆஸ்தான லட்டுன்னு ஒண்ணு கிடைக்கும், கல்யாண லட்டுன்னு ஒண்ணு கிடைக்கும், புரோஹித லட்டுன்னு உனக்கு கிடைக்கும். இப்ப இந்த 3 விதமான லட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்க பார்த்திருப்பீங்க. கல்யாண லட்டு வேற மாதிரி இருக்கும், ஆஸ்தான லட்டுங்கிறது வேற, புரோஹித லட்டுங்கிறது தான் எல்லாருக்கும் இந்த விநியோகத்துக்கு தராப்புல கொடுப்பாங்க. ஆக மொத்தம் பெருமாளுக்கு லட்டு பண்றதுக்குன்னு இந்த சென்னை புத்தேரியிலேருந்து ஒரு குடும்பத்தோட அங்க போய் செஞ்சாங்கங்கிறது வரலாறு இல்லையா? முதல்ல நினைப்போம். இப்ப அதே மாதிரி மைசூர் மகாராஜா கிட்ட யார் மைசூர் பாக் பண்ணினா அப்படின்னா, அவன் எவனொத்தன் ஒரு சமயக்காரன். அந்த ராஜா எனக்கு எதான் புதுசா வேணும்ன பொழுது கடலை மாவு, சர்க்கரை, நெய் எல்லாத்தையும் போட்டு அது ஏதோ ஒரு கேக் மாதிரி பண்ணி கொண்டு ராஜாட்ட கொடுத்துட்டான். அவர் இது பேர் என்ன, ரொம்ப நல்லா இருக்கேன்னு மைசூர் பாக்கம் அப்படின்னா. நான் பாக்கம்னா இது நம்ம ஊர்ல சமையலறையில பண்ணது, மைசூர் பேலஸ்ல பண்ணது நானா. இன்னைக்கு நாம என்ன பண்றோம், மைசூர் பாக்குங்கிறோம், மைசூர் பாங்கிறோம், மைசூர் பாக்கு அப்படிங்கிறோம். சிலதெல்லாம் நல்ல சுத்தியல் வச்சு உடைக்கிறாப்புல இருந்தாக்கா அது பேர் மைசூர் பாக்கல் அப்படின்னு வச்சுக்கணும். சில பேர் ஒய்ஃப் எல்லாம் பண்ணுவாங்க, அது தீபாவளி போது மைசூர் பாக் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவர் இருங்க நான் பல் செட்டை மறந்துட்டேன்னு அவர் வீட்டுக்கு ஓடிடுவாரா இருக்கும். மொத்தம் சமையல், சுவாமி, நைவேத்தியம் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு கோவிலுக்கு போனா என்ன கிடைக்கும், புளியோதரை, அழகர் கோயில் போனா அடை. ஸோ ஒரு கோயிலுக்கு போனா நல்ல பிரசாதம், உப்பு இல்லாத உப்பிலியப்பன் கொடுப்பான் அப்படின்னுட்டு. இன்னைக்கு ஏன் நான் இதெல்லாம் பத்தி பேசுறேன்னா, ஒரு கோயிலுக்கு போனா ஒரு கோவில்ல ஒரு பிரசாதம் விசேஷம், அதை நம்ம வாங்கி சாப்பிடணும். அதோட வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் நல்லது இல்லையா? ஏன்னா அதுவும் ஒரு பிரசாதம். அதுக்கு இறைவனுடைய பிரசாதமும் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அன்போடு வாழ்த்துறோங்க. வணக்கம்.